தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரிங் முறுக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், அவ்வளோ குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இது நான் இன்றைக்கி இதை செஞ்சது ஒரு நியூ மெத்தடு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அளவுகள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அளவு மாறிடுச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு குறைஞ்சி போயிடும். இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவு நீர் மோர் எடுத்துருக்கோம். நம்ம 1/2 கப் அளவு தண்ணி, அதாவது மாவு நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாவை மிக்சியில் அரைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிப்போம். காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா கூட நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம். 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலக்கையில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மீதி இருக்க 2 ஸ்பூன் பச்சை மிளகா அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு 10 மிளகு போல் முழு மிளகு அப்படியே சேர்த்திக்கோங்க. இது நம்ம வாயில் கடிப்படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். இது நல்ல புளிப்பான தயிராக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், நல்லா மிக்சியில் ஒருக்க கிரைண்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அளவு கப்பில், அதாவது நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ, 1 கப் அளவு மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதில் நான் 1 கப் அளவு நீர்மோர், கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற நீர்மோர் சேர்த்துருக்கேன். மீதி 1/2 கப்புக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீர்மோர்லேயும் செய்யலாம், இல்லை நான் சொன்ன மெஷர்மெண்ட் படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்த உடனே நம்ம 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பேனை கீழே எடுத்து வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பேன் கீழே வச்சுட்டு அந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே நெய் 1 ஸ்பூன் அளவு எடுத்து இது மேலே நல்லா தடவி விட்டுறலாம். நம்ம அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நெய் தடவிட்டு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கையில் எண்ணெய் தொட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு இந்த போல் உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் இப்படி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இந்த போல் தேய்ச்சிங்க அப்படின்னா நீளமாக வரும். இந்த 2 முனையும் நம்ம அழகாக மடக்கி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிங் முறுக்கு சூப்பராக தயாராகிருச்சு. அதுவும் எப்படி நீர் மோர் வச்சு அழகாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பக்காவாக தயாராகிருச்சு. இப்போ இதே நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் சின்ன நெல்லிக்காய் அளவு உருண்டை பண்ணிவிட்டு கையில் எப்படி தட்டையாக தேய்ச்சிட்டு அந்த 2 முனையும் ஒட்டி விட்டுருங்க. பிரியாதபடிக்கு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இதே போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டனால நமக்கு உள்ளங்கையும் இந்த உள்ளங்கையும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அப்பப்போ எண்ணெய் தொட்டுக்கோங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும், எரிச்சலும் குறைவாக இருக்கும். ஸோ பச்சை மிளகாவில் பண்ணனால நம்ம அதிக நேரம் மாவில் தொட்டுட்ருக்க வேண்டாம். ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு முடிச்சிருங்க. ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா இன்னமும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இந்த 2 முனையும் அழகாக ஒட்டி அழுத்தி விட்டுருங்க. பிரியாதபடிக்கு அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிரும். ஸோ ரிங் முறுக்கு நமக்கு தயாராகிருச்சு. மாவு எல்லாத்தையும் இதே போல் உருட்டியாச்சு. இதே சைட் பை சைடு நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது முடிச்சோடனே போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதை ரிங் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் தவா ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அதையெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா தவா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு மாவு சேர்த்து பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ இந்த முறுக்கு இந்த மாவு உருண்டை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா முறுக்கு போல் கொஞ்சம் நிறம் மாறுற வரையிலும் நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உடைக்கையிலே அந்த சவுண்ட் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் கம்மி இன்க்ரீடியன்ட், நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீங்கள் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் எடுத்ததுக்கப்புறமா மீதி போடையில் கவனமாக போடுங்க. எண்ணெயில் போடையில் கவனமாக செஞ்சுக்கோங்க.
இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இதே போல் நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி ஃபஸ்ட் வந்து கம்பியில் வந்து லைட்டாக பிரித்து விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டியிருக்க போது அதுவே அந்த சலசலப்பு அடங்கினோடனே அதுவே பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த போல் இதை வந்து நம்ம லைட்டாக கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கம் ஈவனாக கலர் வந்து ஒரே மாதிரியாக பொரிஞ்சு வரும் நமக்கு. நீங்கள் ஒருக்க திருப்பி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா மேல் பக்கம் ஒரு கலர் கீழ் பக்கம் ஒரு கலராக இருக்கும். ஸோ அதனால் ஈவனாக எல்லா பக்கம் வரணும்னா இந்த போல் நீங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக நல்லா சூப்பராக கலர் வரும். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை இலையை எண்ணெயில் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலையை வந்துட்டு லைட்டாக கரண்டியில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொத்தோடு இருந்தால் நீங்கள் அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்படி தலையாக போடுற உதிரியாக இருக்கிறனால பிரிஞ்சு ஓடிடும், நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்கு வராது. அதுக்காக தான் நான் இப்படி மேலே வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு இது ஈஸி மெத்தட்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தோடையே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இதில் வந்து அதிகமாக இருக்காது. அது இல்லாமல் வாயில் தட்டுப்படுறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட நீர் மோர் மோதிர முறுக்கு, அதாவது ரிங் முறுக்கு அழகாக தயாராகிருச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.